அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல அம்மா அப்பா கூட சண்டை போடாத குழந்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நண்பர்களுக்குள்ளேயும் சண்டை வரும், உறவுகளுக்குள்ளேயும் சண்டை வரும். வாழ்க்கையில சண்டை இல்லாத உறவு அப்படின்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா சில பேர் சின்ன விஷயத்த கூட பெரிய விவாதமா மாத்திடுவாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கு. அந்த குணங்கள்ல சில சண்டையை தூண்டவோ இல்லைன்னா அதிகப்படுத்தவோ காரணமா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எந்த ராசிக்காரர் சண்டையை அதிகப்படுத்துவார், ஏன் அவங்க அப்படி செய்யறாங்க, அதை எப்படி சமாளிக்கலாம், இது எல்லாத்தையுமே விரிவா நம்ம பார்க்கலாம். மேஷராசி இவங்கள உடனடி கோபத்தின் ராஜா அப்படின்னே சொல்லலாம். மேஷம் ஒரு அக்னி தத்துவ ராசி. இந்த ராசியை ஆளும் கிரகம் செவ்வாய். அதாவது ஆற்றல், ஆவேசம், தாக்குதல், இது எல்லாவற்றிற்குமே சின்னமா நம்ம சொல்றது செவ்வாய் தான். சரி, ஏன் சண்டை அதிகரிக்கும்? யார் என்ன சொன்னாலும் உடனடியா பதில் கொடுப்பாங்க. யோசிக்காம பேசுறதுல இவர்கள் எல்லாருமே வல்லவர்கள் தான். தங்களோட கருத்து தான் சரின்னு உறுதியோட கடைசி வர வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் சரி அப்படிங்கிற மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும். சண்டை எப்ப பெருசாகும்? சின்ன கருத்து வேறுபாடு கூட இவங்க கிட்ட வெடிக்கும் போது தீ போல மாறிடும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, கோபம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா வருதோ அதே வேகத்துல மறைஞ்சும் போகும். சமாளிக்கும் வழி அப்படின்னு பார்த்தா, அவங்க கூட பேசும்போது நாம அமைதியா இருக்கணும். எதிர்த்து பேசினா தீயில எண்ணெய ஊத்தினது மாதிரி ஆயிடும். அடுத்ததா விருச்சிக ராசி. இவங்க மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்கறதுல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிற ராசி. விருச்சிகம் ரொம்பவும் ஆழமான மனசுடைய ராசி. இவங்களுடைய ராசி அதிபதியும் செவ்வாய் தான், மேஷம் போலவே. சரி, ஏன் இவங்க கிட்ட சண்டை அதிகரிக்கும்? ஏன்னா இவங்க மனசுலயே எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. வெளியில ஆனா பாக்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள கோபத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வெடிக்கும் போது பெரிய சண்டையாயிடும். அந்த சண்டையோட தன்மை எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்க பேசுற வார்த்தைகள் நேரடியா எதிராளியின் இதயத்தை தாக்கும். உணர்ச்சியை பயன்படுத்தி வாதம் பண்ணுவாங்க. இந்த ராசிக்காரங்களை சமாளிக்கணும் அப்படின்னா அவங்கள ஏமாத்தாம நேர்மையா நடந்துகிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியா இவங்கள சமாளிச்சிடலாம். அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்க. இவங்க ஈகோ காரணமாவே அடுத்தவங்க கிட்ட அதிகமா சண்டை போடுற ராசி அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் ஒரு அரச ராசி. இவர்களை ஆளும் கிரகம் என்ன அப்படின்னா சூரியன். அதாவது பெருமை, ஆணவம், சுயமரியாதை, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. இவங்க கிட்ட ஏன் சண்டை அதிகரிக்கும் தெரியுமா? மரியாதை கிடைக்கல அப்படின்னாலே கோவப்படுவாங்க. தங்களை யாராவது குறைச்சு பேசினாலும் மதிப்பீட்ட பண்ணாலும் உடனடியா எதிர்ப்பு தெரிவிச்சிடுவாங்க. என்ன எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிற மனநிலை இவங்க கிட்ட இருக்கு. சண்டையோட தன்மை எப்படின்னா, ஈகோவை தொடும் விஷயங்கள்ல தான் பெருசா விவாதம் உருவாகும். இவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசினாலே போதும், சண்டை குறைஞ்சிடும். அடுத்ததா மிதுன ராசிக்காரங்க. இவங்க வார்த்தை சண்டையில வல்லவர்கள். ஏன்னா புதன் இல்லையா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே பேசுவதில் வல்லவர்கள். இது ஒரு காற்று தத்துவ ராசி. இவர்களை ஆளும் கிரகம் புதன். பேச்சுத்திறன், அறிவு அதிகமாவே இருக்கும். ஏன் சண்டை அதிகரிக்கும் தெரியுமா? இவங்க ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாதம் செய்யறதுக்கு விரும்புவாங்க. ஒரே விஷயத்த பல ஆங்கிள் திருப்பி திருப்பி பேசுவாங்க. முதல்ல ஒண்ணு பேசுவாங்க, அடுத்து வேற மாதிரி பேசுவாங்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க. அதனாலதான் சண்டையே அதிகரிக்கும். சரி, சண்டையின் தன்மை எப்படி தெரியுமா இருக்கும்? இவங்க கூட சண்டை போட்டா வார்த்தை சண்டை ரொம்ப நேரம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வாதம் செய்யறது பிடிக்கும். அது மட்டும் இல்லாம பேசி பேசியே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க. இவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா இவங்க கூட வாதமே பண்ணாம கருத்தை தெளிவா சொல்லி அப்படியே முடிச்சிடணும். அப்ப இவங்க வாய் அடைச்சு போயிடுவாங்க. அடுத்ததா கடக ராசி.
உணர்ச்சி காரணமா சண்டை போடுற ஒரு ராசி கடக ராசி. கடகம் ஒரு நீர் தத்துவ ராசி. இவங்கள ஆளும் கிரகம் எதுன்னா சந்திரன். சந்திரன்னாலே உணர்ச்சியின் சின்னம். சரி, ஏன் இவங்க கிட்ட சண்டை அதிகரிக்கும் தெரியுமா? இவங்க எளிதில உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. சின்ன வார்த்தை கூட அவங்கள காயப்படுத்தும். ஆனா அதே வார்த்தையை சொல்லி அவங்க அடுத்தவங்களை காயப்படுத்துவாங்க. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. மன உளைச்சல் வெளிப்படும் போது சண்டையா மாறும். சண்டையோட தன்மை எப்படி தெரியுமா இருக்கும்? அழுகை, மன வருத்தம், அப்புறம் அடுத்தவங்களை குறை சொல்றது, இதெல்லாம் அதிகமா இருக்கும். இவங்கள சமாளிக்கிற வழி என்ன தெரியுமா? அவங்கள புரிஞ்சுகிட்டு பேசணும். ரொம்ப கூலா இவங்க அப்ரோச் பண்ணணும். அப்படி இருந்தாலே இவங்களை ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். எல்லா ராசிக்காரங்களும் சண்டை போடுவாங்களா? ஆமா. ஆனா சண்டையோட தன்மை மாறும். அக்னி ராசிகள் உடனடியா கோபப்படுவாங்க. நீர் ராசிகள் உணர்ச்சி வசப்பட்டு வெடிச்சிருவாங்க. காற்று ராசிகள் வார்த்தையாலேயே வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வாதம் பண்ணியே அடுத்தவங்களை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. பூமி ராசிகள் அமைதியா இருப்பாங்க. ஆனா ஒரு தடவை வெடிச்சாங்க, கட்டுப்படுத்தவே முடியாது. சண்டையை தவிர்க்க என்ன செய்யணும்? உடனடியா பதில் கொடுக்க வேண்டாம். ஒரு 10 செகண்டாவது அமைதியா இருக்கணும். ஜாதகத்துல செவ்வாய், சனி இவங்களோட நிலையெல்லாம் பார்க்கணும். தினமும் தியானம் செய்யணும். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பேசவே ஆரம்பிக்கணும். சண்டைய அதிகப்படுத்துறது ராசி மட்டும் கிடையாது, நம்மோட மனநிலையும் முக்கியம். ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி மட்டும்தான். நாம எப்படி பேசுறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் உறவை காப்பாத்தும். அன்பு, பொறுமை, புரிதல் இதெல்லாம் இருந்தாலே எந்த ராசியிலும் சண்டையே நீடிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.